ஊற வச்ச பரோட்டா ரொம்ப ஈஸி ரெசிபி. நம்ம ரிஸ்க் எடுத்து எதுவும் செய்யவே வேண்டாம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர பரோட்டா சால்னா மட்டும் வச்சு நம்ம வீட்லேயே ஆம்லேட் போட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணி ஊற வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். பரோட்டாவை ஊற வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம கடையில் வாங்கின சால்னா தான் கொஞ்சமாக இதில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பரோட்டா ஃபஸ்ட்டு வச்சு ஜஸ்ட் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இந்த கிரேவி லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு மேலே ஒரு ஆம்லேட், நம்ம நார்மலாக வீட்டில் போடுற ஒரு ஆம்லேட், ஒரு ஆஃப் ஆனியன் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்னதாக. இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், லெமன் ஒரு 4 drops நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம சால்னாவை விடணும். இதுக்கு மேலே ஒரு பரோட்டாவை அப்படியே வச்சு இதில் ஃபுல்லாக நம்ம சால்னா விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு அட்லீஸ்ட் ஒரு 20 minutesக்கு நல்லா ஊற விடணும். அப்போ தான் மசாலா எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். 20 நிமிஷம் முடிஞ்சு நம்ம பரோட்டாவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செமையாக நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ நம்ம கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னா பூ மாதிரி வரும். பாருங்க, சாஃப்ட் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பரோட்டாவை நம்ம ஜஸ்ட் இப்படி உடச்சி விட்டாலே உடஞ்சிரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஆம்லேட், இந்த பரோட்டா, இந்த ஊறின சால்னா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கூடவே தவா வித் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.